எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் தம்பையாக பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரணும், ஆங்கில புலமை அப்படிங்கிற இந்த மகத்தான திறமையை கொண்டு போய் அவன்கிட்ட போய் சேர்க்கறது தான். இந்த காணொளி இந்த வாக்கிய அமைப்பில் 4வது காணொளி. இது 4வது காணொளி. 3 காணொளி முடிச்சிட்டோம். இந்த 4வது காணொளி இதில் முக்கியமான காணொளி ஏன் அப்படின்னா, ப்ரெசென்ட்டில் 4, பாஸ்டில் 4, ஃபியூச்சரில் 4 இருக்கும். இந்த ப்ரெசென்ட்டில் கடைசி காணொளி தான். இந்த காணொலியில் அந்த 3 காணொலியை லிங்க் பண்ணி தான் பேச போகிறோம், அதை தொடர்படுத்தி தான் பேச போகிறோம். இன்கேஸ் இந்த 3 காணொலியை பார்க்கல, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ 1, 2, 3 இந்த சீரீஸில் பார்க்கலன்னா கட்டாயமாக பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப தொடர்புடையதாக இருக்கும். ஸோ இந்த 4வது காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம இந்த 4வது காணொலி நம்ம பேசுகிறது தான் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். ரைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி 3 வாக்கிய அமைப்பு பண்ணோம். ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங், ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 5 ஃபார்ம் வந்தது. இதில் அங்கே 3 இதில் நீங்கள் ஐயை மட்டும் பார்த்துங்க. ஐ ரைட், ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஹாவ் ரிட்டன். அதாவது ஐ ரைட், ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஹாவ் ரிட்டன். இது 3 தான் பார்த்தோம். 4வது ஐ ஹாவ் பீன் ரைட்டிங். நோட்ஸ் எடுத்துங்க, நோட் பண்ணிக்கிங்க, ஸ்க்ரீனை பாருங்கள். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர்னா நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இதுதான் 4வது இது. இப்போ நம்ம கொண்டு வருவோம் அந்த 7 வார்த்தைகள். ஐ நான், வி நாங்கள், யூ நீ, யூ நீங்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள். ஸோ இதுதான் வைக்க போகிறோம். ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரமாக 2-3 மணி நேரமாக எழுதிக்கிட்டே இருக்கான்ப்பா அவன் பாட்டு. அவன் பாருங்கள், படம் பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா 2 மணி நேரமாக. ஐ ஹவ் பீன் சீயிங் எ மூவி அப்படின்னா நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் மாரி. ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர்னா ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். ஸோ ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் இப்படி தான் வரும். இங்கே ஹாவ் வருது பாருங்கள், பீன் வருது பாருங்கள். ரைட், ஹாவ் வருது, பீன் வருது. இது ரொம்ப பார்த்துங்க. ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். வி ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம். யூ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாய். யூ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறீர்கள். ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். பார்த்துங்க, இந்த ஹாவ் ஹேஸாக மாறுது. ஹாவ் எப்படி 3வது வாக்கிய அமைப்பில் ஹாவ் ரிட்டன், ஹேஸ் ரிட்டனாக மாறிச்சோ, இங்கே மாதிரி ஹாவ் பீன் ரைட்டிங் ஹேஸ் பீன் ரைட்டிங்காக மாறுது. ஷீ ஹாஸ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். ஹீ ஷீ இட்டுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று தான் வரும். ஹி ஹாஸ் பீன் ரைட்டிங், ஷீ ஹாஸ் பீன் ரைட்டிங், இட் ஹாஸ் பீன் ரைட்டிங். அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாள், அது ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறது. தே ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். தே ப்ளூரலாக இருக்கிறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி ஹாவ் பீன் ரைட்டிங் அப்படின்னு இந்த இடத்துல ஹாவ் வரணும், பீன் வரணும், அப்புறம் ரைட்டிங் வரணும். பாருங்கள், ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங், ரைட்ஸ். இந்த 5 ஃபார்மேட்டில் நமக்கு தெரியும். ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங், ரைட்ஸ். 1, 2, 3, 4, 5 அந்த 4 தான் எடுக்கிறோம். ஸோ ஐ ஹவ் பீன் ரைட்டிங் த லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இப்படி வந்துருச்சுங்களா? இப்போ பாருங்கள், 3 வகையாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவாக உள்ளது, ஐ ஹவ் பீன் ரைட்டிங் லெட்டர். அப்புறம் நெகட்டிவ் போடுவோமா? இந்த நெகட்டிவ் போடுறதுல இப்போ ஒரே ஒரு இது, ஹேவும் ஒரு உதவி செயல் வார்த்தை, ஹெல்பிங் வர்பு, பீனும் ஒரு உதவி செயல் வார்த்தை. இந்த இடத்துல ரைட்டிங் மட்டும் முக்கியமான ஒரு செயல் வார்த்தை. இப்போ இந்த நாட் போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிச்சு போடுறப்ப இல்லை, அந்த நாட்டு இல்லை, இந்த நாட்டு என்ஓடி போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா, ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டரை ஹேவ் அப்படின்னு ஒரு ஹெல்பிங் வெர்பு, பீன்னு இருக்குது. இந்த ஹேவுக்கும் பீனுக்கும் முதல் ஹெல்பிங் வர்புக்கும் 2வது ஹெல்பிங் வர்புக்கும் நடுவில் போடணும். ஐ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நான் எழுதி கொண்டிருக்கவே இல்லை, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவே இல்லை. ஐ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். ஸோ வி ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவே இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் அது. நாட். யூ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவே இல்லை. யூ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவே இல்லை. ஹி ஹாஸ் நாட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவே இல்லை. ஷி ஹாஸ் நாட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவே இல்லை. இட் ஹாஸ் நாட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். அது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவே இல்லை. தே ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஹாவுக்கும் பீனுக்கும் நடுவில் நாட்டை போட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே கொண்டு வந்துடலாம். 3வது வகை சொல்லிவிட்டு இது ஓவராலாக சம்மரைஸ் பண்ணுவோம். இந்த கடைசி வகை என்ன? கேள்வியாக மாற்றணும். கேள்வியாக மாற்ற என்ன பண்ணுவீங்க?
அந்த ஹாவ் மட்டும் எடுத்து வெளியில் விடுவீங்க. அந்த ஹேமை எடுத்து வெளில விட்டுடலாமா, பார்த்துடலாமா? ரைட். ஐ ஹவ் பீன் ரைட்டிங் அ லெட்டர். ஹேவ் மட்டும் ஐ ஹவ் பீன் ரைட்டிங் அ லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கேன்ப்பா உள்ள கடிதம். ஹேவ் ஐ பீன் ரைட்டிங் அ லெட்டர், அந்த ஹேவ் வெளில விட்டுருங்க. ஹேவ் ஐ பீன், நான் எழுதிக்கிட்டே இருக்கேனா, நான் பேசிக்கிட்டே இருக்கேனா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேனா, நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேனா? பாருங்கள், ஹேவ் ஐ பீன் ரைட்டிங் அ லெட்டர். ஹேவ் ஐ பீன் ரைட்டிங் அ லெட்டர், நான் எழுதி கொண்டே இருக்கிறானா? ஸோ இப்போ ஹவ் யூ பீன் ரைட்டிங் அ லெட்டர், நீ எழுதிக்கிட்டே இருக்கியா? ஹவ் யூ பீன் ரைட்டிங் அ லெட்டர், நீ எழுதிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கீங்களா? ஹாவ் வி பீன் ரைட்டிங் அ லெட்டர், நாங்கள் எழுதிக்கிட்டே இருக்கோமா, இல்லை நாம் எழுதிக்கிட்டே இருக்கோமா? ஹேஸ் ஹி பீன் ரைட்டிங் அ லெட்டர், அவன் எழுதிக்கிட்டே இருக்கானா? ஹேஸ் ஹி பீன் ரைட்டிங் அ லெட்டர், அவள் எழுதிக்கிட்டே இருக்காளா? இட் ஹாஸ் பீன் ரைட்டிங் அ லெட்டர், அது எழுதிக்கிட்டே இருக்குதா? ஹாவ் தே பீன் ரைட்டிங் அ லெட்டர், அவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்களா? எத்தனை வாட்டி நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஐ வி யூ ஹீ ஷீ இட் தே. ஏன்னா ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்க உங்களால் தெரியல, கஷ்டமாக இருக்குன்னா இந்த 7 வார்த்தையில் ஒரு வார்த்தையை தான் நீங்கள் கொண்டு வரணும். வாக்கியத்தை ஆரம்பிக்கிறதுல அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு பங்கு இது ஆற்றுது. புரியுதுங்களா? இந்த 7ல் ஒரு வார்த்தை ஐ வி யூ ஹீ ஷீ இட் தே, ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி முடியவே இல்லை, ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க. எப்படா வாக்கியத்தை ஆரம்பிக்கிறதுனா உடனே இதை யூஸ் பண்ணுங்கள், உங்களால் இது பண்ண முடியும். அருமையாக. இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணுவோம். இதில் வந்து 4 காணொலியில் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 4 காணொலி தான். இந்த 4 காணொலியை வச்சு அடுத்த டென்ஸில் அடுத்த 8 இருக்குது இல்லைங்களா, அந்த 8ஐயும் நீங்கள் டெரிவ் பண்ணால் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதனால் இந்த 4 காணொலியும் திருப்பி பார்க்கணும். என்ன பண்ணேன், ஐயை மட்டும் வச்சு சொல்கிறேன். ஐ ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஐ see a மூவி, நான் ஒரு திரைப்படம் பார்க்கிறேன். பாருங்கள், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் சீயிங் எ மூவி, நான் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், காணொலி 3ல் ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ரைட். ஐ ஹாவ் சீன் அ மூவி, நான் ஒரு திரைப்படம் பார்த்துருக்கிறேன். பாருங்கள் தமிழ் எப்படி மாறுதுன்னு. ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் சீயிங் அ மூவி, நான் ஒரு படம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பெரிய படம், சம்பூர்ண ராமாயணம் மாதிரி 6 மணி நேரம் படம். என்ன அவங்க, ஐ ஹவ் பீன் சீயிங் அ மூவி, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப புரியணும், உங்களை கனெக்ட் பண்ணணுன்னா இவ்வளோதாங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். 1 2 3 4, இது 4 வாக்கிய அமைப்பு தாங்க ஆங்கிலத்தில் ப்ரெசண்ட்டை பொறுத்த வரையிலும். ஐ ரைட் எ லெட்டர், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்களேன். ஐ ரைட் எ லெட்டர், டூ ப்ளஸ் ரைட், ஐ டூ ரைட், டூ உள்ளே ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், ஆம் வந்திருக்குங்களா? ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், ஹாவ் வந்திருக்குங்களா? ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், ஹாவ் பீன் வந்திருக்குங்களா? வாவ், இதுதாங்க இந்த ஆமு, ஹாவ் பீனு. உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியும். பாருங்கள், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், வி ஆர் ரைட்டிங் எ லெட்டர், ஆர் வந்திருக்கு பாருங்கள். என்னடா இந்த ஆர், இருக்கின்றன, அவ்வளோதான், இருக்கின்றன. ஐ ஹாவ் ரைட் எ லெட்டர், பாருங்கள், ஐ ஹாவ் இருக்கிறேன், அந்த இருக்கிறதாங்க ஹாவ். இது சப்போர்ட்டிங் வெர்பு, ஹெல்பிங் வெர்பாக பயன்படுது. பாருங்கள், யூ ஆர் ரைட்டிங், ஆர் வந்துருச்சு. ஹீ இஸ் ரைட்டிங், இஸ் வந்துருச்சு. ஷீ இஸ் ரைட்டிங், இஸ் வந்துருச்சு. இட் இஸ் ரைட்டிங், இஸ் வந்துருச்சு. தே ஆர் ரைட்டிங், ஆர் வந்துருச்சு. அதே மாதிரி ஐ ஹவ் ரிட்டன், வி ஹவ் ரிட்டன், யூ ஹவ் ரிட்டன், ஹி ஹேஸ் ரிட்டன், ஹேஸ் வந்துருச்சு. ஹேவ் வந்தது, ஹேஸ் வந்துருச்சு. ஹி ஷீட்டுக்கு. தே ஹவ் ரிட்டன், ரமேஷ் ஹேஸ் ரிட்டன், ரமேஷ் அண்ட் மகேஷ் ஹேவ் ரிட்டன் வந்துருச்சுங்களா? அதேமாரி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும். ஐ ஹவ் பீன் ரைட்டிங், வி ஹவ் பீன் ரைட்டிங், யூ ஹவ் பீன் ரைட்டிங், யூ ஹவ் பீன் ரைட்டிங், ஹீ ஹேஸ் பீன் ரைட்டிங். ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருங்க, க்ளீனாக இருக்கும் அந்த வார்த்தைகள். ஹி ஹேஸ் பீன் ரைட்டிங், ஷி ஹேஸ் பீன் ரைட்டிங், இட் ஹேஸ் பீன் ரைட்டிங், தே ஹவ் பீன் ரைட்டிங். நிறைய வார்த்தை பார்த்துருக்கோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ளேயே, இந்த 4 வாக்கிய அமைப்புக்குள்ளேயே ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங், ரைட்ஸ், இந்த ஒரு வினை சொல்ல ஒரு செயல் வார்த்தையை 5ஆக பார்க்க முடிஞ்சது பாருங்கள். சி, சா, சீன், சீயிங், சீஸ் பார்க்க முடிஞ்சது. இந்த இதுக்குள்ளேயே நம்ம பார்த்தோம் பாருங்கள். எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா? இந்த 5 பார்த்தோம். அதே மாதிரி இந்த 4 காணொலியும் திருப்பி பார்த்து அதுக்கு தமிழர்த்தம் என்னன்னு பார்த்து புரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் 5ஆவது வீடியோவுக்கு நீங்கள் போகணும். 5 6 7 8 பாஸ்ட் டென்ஸுக்குரியது, 9 10 11 12 வந்து ஃபியூச்சருக்குரியது. நான் திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் இது சொல்கிறது என்னென்னா, இந்த ஆர்டர் படி நீங்கள் பாருங்கள். இந்த ஆர்டர் படி ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டை முடிங்க, கம்ப்ளீட்டாக புரிஞ்சுங்க. அப்புறம் ப்ரெசென்ட்டு நீங்கள் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரொம்ப ஈஸிங்க. நான் சொல்கிறேன், வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க. ப்ரெசென்ட்டை மட்டும் ஒழுங்காக பண்ணிட்டோம்னா போதுங்க, ஃப்யூச்சர் நல்லா வந்துடும். பாஸ்ட்டை பற்றி கவலையே பட வேணாம், என்ன வேணாலும் நடந்துட்டு போயிருக்கட்டும். ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்குங்க. ப்ரெசென்ட் மொமெண்ட், ப்ரெசென்ட்டில் மட்டும் இருக்கணும். அதே மாதிரி தாங்க கிராமர் இருக்கும். ப்ரெசென்ட்டில் வந்து இந்த 4ஐயும் சூப்பராக பண்ணுங்கள்.
கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்குங்க. பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் சர்வசாதாரணமாக கைக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரணும், கட்டாயமாக வரும். அப்படி வரணுன்னாக்கா பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள்.